இட்லி தோசைக்கு சாம்பார் சட்னி வச்சு போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி வெள்ளை கொண்டக்கடலையை வச்சு குழம்பு வச்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். இது வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். தேங்காய் நான் ஆட் பண்ண பிறகு கடுகு, சீரகம், சோம்பு, கருவேப்பிலையை பொரிய விட்டுட்டு வெங்காயமும் தக்காளியும் குறப்பாக நான் மிக்சியில் அரைச்சதை ஆட் பண்ணியிருக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கி விடணும். வேக வச்ச கொண்டக்கடலோட தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் மசாலா உங்களுக்கு பேர்ன் ஆகாமல் இருக்கும். கொண்டக்கடலையும் நீங்கள் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி கூடயே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். முந்திரி பருப்பு, தேங்காய், கசகசா அரைச்ச விழுதை தான் இன்றைக்கி நான் ஆட் பண்ணுறேன். இதோட வேக வச்ச கொண்டக்கடலையும் ஒரு 10 போல் தனியாக நான் எடுத்து வச்சுட்டேன். அதை மிக்சியில் குறப்பாக அரைச்சதை நான் ஆட் பண்ணும் போது அந்த குழம்பு ஒரு நல்ல திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். கஸ்தூரி மேத்தியும் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகளை சேர்த்து இறக்குங்க. அட்டகாசமான குழம்பு ரெடி ஆயிரும். ட்ரை